இது உணர்ச்சி வேகத்தின் அறத்தின் சீற்றம்னு எடுத்துக்கலாம் அந்த வன்முறைய. அல்லது ஏன் இப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல அதுவும் இடதுசாரி கொள்கைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இது அழகா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? പിണറായി വിജയൻ വീടിന്റെ പുറത്തേക്ക് വന്ന പ്രവർത്തകരെ അഭിസംബോധന ചെയ്യുന്ന കാഴ്ച നമുക്ക് ദൃശ്യങ്ങൾ കാണാം. പിണറായി വിജയൻ extreme end of the Delhi Capital Authority. It is a ஈடு கேஸ் போய் ஈடியை வச்சு வருமான அமலாக்கத்துறையை வச்சு நிரப்பி பார்க்கிற கட்சிகளை, அது குறிப்பாக மார்க்சிஸ்டையும் இடதுசாரி தலைவர்களையும் குறி வச்சு தாக்குற ஒரு மோசமான நிலையை இந்த மோடி அரசு பின்பற்றுகிறது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ. குமரேஷ். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கேரளாவில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஈடி ரெய்டுங்கிறது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கை தான். ஆனாலும் கூட இப்ப பினராயி விஜயன் வீட்டுக்கு போகும்போது உள்ள போகும்போது பிரச்சனை இல்லை, வெளியே வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாலைந்து கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கூடுதலாக உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது சரியா? பழிவாங்கும் நடவடிக்கை இந்த எதிர்வினை நியாயமா? முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? இது பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை விட பழி ஏற்றுகிற நடவடிக்கை. ஒரு பினராயி விஜயன் அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்துவதன் மூலம் இது இன்னும் வழக்காடு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வரல. குற்றச்சாட்டு இன்னும் அவர் மேல எந்த வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதோ அந்த வழக்குல இவர் சேர்க்கப்படவே இல்லை. இவர் அக்யூஸ் சொல்லுவாங்களே, அந்த வரிசையில இவர் கிடையாது. நேற்று அங்க நீதிமன்றம் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் சிஎம்ஆர் என்கிற அந்த நிறுவனம் அவர்கள் இது போன்ற இந்த விசாரணைகளிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுத்து அதை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. அப்படிலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன மறுநாளே 10-11 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது பழிவாங்கும், நான் அதான் சொன்னேன், பழிவாங்கும் நடவடிக்கை இல்ல, மாறாக தொடர்ந்து கேரளத்தில் தனக்கென்று ஒரு அடையாளத்தையும் மக்களுடைய ஆழமான ஆதரவு தளத்தையும் உருவாக்கி வைத்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது, அதன் தலைவர்கள் மீது ஒரு மோசமான எண்ணத்தை, இவர்களும் சராசரியான மற்ற அரசியல்வாதிகளை போன்றவர்கள் தான், அவர்களைப் போல இவர்களும் ஊழல் செய்கிறவர்கள் தான் என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நுட்பமான உத்தி இதற்குள் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இதை விமர்சித்திருக்கிற அத்தனை பேரும், அரசியல் தலைவர்களிலிருந்து பல்வேறு கருத்தாளர்கள் வரையும் இந்த உள்நோக்கத்தை விமர்சித்திருக்கிறார். ஒரு அவதூறு கலப்புவது, ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவது, ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவது என்பதெல்லாம் இதற்குள்ள இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கடந்த காலங்களில் இது போல நிறைய நடந்து வந்திருக்கிறது தான், அதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இதற்கு எதிர்மறையாக கிளம்பி இருக்கின்ற இந்த இன்றைய செய்திகள்ல பார்க்கிறோம். பல இடங்கள்ல சொல்லப்போனா காலையிலேயே அந்த செய்தி தகவல் இருந்தோடனே மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் கோவிந்தன் தலைமையில நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். வீட்டுக்கு முன்னாடியே சென்று அந்த அதிகாரிகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனா அந்த அளவோடு அது முடிஞ்சு ஒரு அடையாள வெளிப்பாடாக, இது ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டை ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற வடிவத்திலே அவர் வெளிப்படுத்தினார்கள். ஆனா அதற்கு பிறகு நடந்திருக்கு சம்பவங்கள் பொதுவா ஒரு இப்பேற்பட்ட ஒரு தலைவர் மீது யாருமே, அவர் மீது அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் எடுத்த நடவடிக்கைகள் அந்த மாநிலத்திற்கு பலன் அளித்ததா, பலன் அளிக்கவில்லையா, அவையெல்லாம் சரியான திட்டங்களா இல்லையா என்பதுல அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் யாரும் அவருடைய இந்த நேர்மையான வாழ்க்கையை குறித்து கேள்வி எழுப்பியது இல்லை.
எழுப்புவதற்கு இடமே இல்லை முதல்ல. அப்படிப்பட்ட சூழலில் திட்டமிட்ட முறையில் நான் சொன்னது போல ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற முயற்சி என்பதால் பலர் ஒரு ஆவேசம் அடைந்து சில அத்துமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. நான் நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை அங்கீகரிக்காது. இதற்கு இந்த சோதனை முயற்சிக்கு சோதனைகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற தலைவர்களும் இதை அங்கீகரிக்க மாட்டார்கள். நானும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதுல எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதுக்கான சட்டப்படி காவல்துறையினர் அவளை பல இடங்கள்ல அடித்து விரட்டுகிற நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கிறது. அவர் மீது வழக்கு போடப்படலாம். ஏன்னா இப்போது காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினரை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு இது உதவும் என்று அவர்கள் ஒரு அரசியல் கணக்கு போடுவார்கள் அல்லவா? அந்த வகையில கூட போடப்படலாம். அது காலப்போக்கில் அது என்ன ஆகுது என்று பார்க்கலாம். ஆனா மற்றபடி அது அந்த உணர்வின் அந்த கோபத்தின் நியாயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த கோபத்தை வெளிப்படுத்திய விதம் என்பது நிச்சயமாக ஏற்கத்தக்கது அல்லதான். ஆகவேதான் நான் சொன்னேன், கட்சியோ அதனுடைய தலைமையோ அப்படிப்பட்ட போக்குகளை ஏற்று அதை அங்கீகரிக்கவில்லை என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஆனா இவ்வளவு தூரத்துக்கு உணர்ச்சிப்பட்டு அடித்ததுங்கிறது, ஆனா ஒரு நேர்மாறாக என்னன்னா, இது பல அரசியல் விமர்சனம்ல இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மக்களோட வெளிப்பாடு தான் அப்படின்ற ஒரு பேச்சு வர முடியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடி அலுவலகத்தை பேபி தலைமையில ஒரு பெரிய அளவுக்கு முற்றுகை நடக்கிறது. சம்பவம் நடந்த முடியும் அங்கேயும் ஒரு முற்றுகை ஏற்படுத்துது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா மதுரை மற்ற எல்லா இடங்களும் கூட இதை கண்டித்து உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் இப்ப நிகழ்ந்து பேசிக்கிட்டு நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு எதிர்வினை தேவையா? அப்ப பிஜேபி ஏன் அவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா? இவ்வளவு எதிர்ப்பின் தாண்டி கேள்வி இருக்கு இல்லையா? அல்லது இது வெறும் கட்சி ரீதியான கட்சி மீது உள்ள அபிமானத்தின் விளைவாக இது வந்ததா? அதாவது ஒரு கட்டத்திலாவது இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும்ல. தொடர்ச்சியாக இப்ப 2014 ஆண்டுக்கு பிறகு 2023 வரையிலும் நினைக்கிறேன். அப்ப நடந்த இப்படிப்பட்ட சோதனைகள், சிபிஐ சோதனைகள், இடி சோதனைகள் என்று பல்வேறு சோதனைகள், அவற்றில் ஆக பெரும்பாலானவை எதிர்கட்சி தலைவர்களின் வீடுகளில் தான் நடத்தப்பட்டிருக்கின்றன, எதிர்கட்சிகளின் அலுவலகங்கள் தான் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று பல்வேறு கட்சிகள் கூட்டு சேர்ந்து நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். எனவே நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தொடர்ச்சியாக நடக்கிற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த விதமான தடமாற்றங்களும் தடமாறுதல்கள் நடந்துவிடக் கூடாது என்று அக்கறையோடு ஏற்படுத்தப்பட்ட துறைகள். அவை நம்ம அந்த துறையே வேண்டாம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவற்றை எதிர்கட்சிகள் மீது அல்லது எதிர்கட்சிகள் செல்வாக்கு பெற்றுவிடாமல் தடுப்பதற்காக என்றே ஏவிப்படப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு ஆழமாக அழுத்தமாக இருக்கிறது. சொல்ல போனா அந்த துறையை சார்ந்தவர்களிடம் பேசி பார்த்தால் கூட தனிப்பட்ட முறையில ஒத்துக்கொண்டாலும் ஒப்புக்கொள்வார். முன்பு ஒரு முறை வேறொரு நிகழ்வுல ஒரு ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் அதுல இருந்த பணியாற்றி இப்ப ஓய்வு பெற்று விட்டார். அந்த நண்பரை கேட்ட போது இப்படிப்பட்ட ப்ரெஷர் எல்லாம் தரப்படுவது உண்மைதான், ஆனா பணியில் இருக்கிற காலத்துல எங்களால அதெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். இப்படி பலருக்கு இந்த அனுபவம் இருக்கக்கூடும். ஆகவே இப்படி தொடர்ச்சியாக நடக்கிற போது இனிமேலும் இது நடைபெறக்கூடாது. அரசியல் நோக்கத்தோடு நடைபெறுவதால் உண்மையிலேயே ஒரு பொருளாதார குற்றம் நடந்திருந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக அதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிட்டு விசாரணைக்கு வரவழைத்து அந்த விசாரணை நடத்த யார் வேண்டாம் என்று. ஆனால் இவர் திடுதப்பு என்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது போல நான் சொன்னேன். நேற்று அந்த நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது, சில மணி நேரங்களில் இப்படி சோதனை நடத்தப்படுகிறது என்றால் அது எவ்வாறு நீங்களே சொன்னது போல நாட்டின் கவனத்தை இருக்கிற அளவுக்கு நாட்டின் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இவர் மீதா என்று பேச வைக்கிற அளவிற்கு
ஒரு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிற போது நீங்கள் சொன்னது போல ஒரு பக்கம் இந்த இப்படிப்பட்ட வன்முறை பாதைகளை ஏற்கவில்லை என்றாலும் ஒரு நியாய ஆவேசத்தை வெளிப்படுத்தியாக வேண்டும். ஏனென்றால் இது தொடர்கதை ஆகியிருக்க கூடாது. சொல்ல போனா அந்த சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரிகளை கூட இனிமே அடுத்தடுத்து இது போன்ற ரெய்டுகள் நடத்துவதற்கு ஆணையிடப்படுகிற போது அதற்கு கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம், கொஞ்சம் இன்னும் திட்டமிட்ட முறையில நல்ல இன்னும் நிதானமான முறையில பக்குவமான முறையில இந்த சோதனைகளை மேற்கொள்ளலாம்ங்கிற முடிவுக்கு வரலாம்ல. அது ஏதோ ஒரு நாட்டின் ஜனநாயகத்துக்கு நல்லது, எதிர்கட்சிகளுக்கு நல்லது, எதிர்கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பானது என்ற கோணத்துல நான் சொல்லல. மாறாக ஒரு ஜனநாயக பூர்வமான அணுகுமுறைகள், சட்டப்படியான நடவடிக்கைகள், சட்டத்தின்படியான ஆட்சி என்றால் அனைத்துமே அப்படிப்பட்ட சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்படி மறைமுகமாக உள்நோக்கத்தோடு அரசியல் தேவைகளுக்காக காய் நகர்த்துவது. இப்போது உடனடியாக பார்த்தா கேரளத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி தேர்தலில வெற்றி பெறவில்லை, எதிர்கட்சி வரிசைக்கு வந்து விட்டது. எனவே அதோட கணக்கு முடிந்து விடவில்லையே, தொடர்ந்து அவர்களுக்கு அந்த ஏன்னா அடுத்த செய்தியே வருகிறது. அங்கு நடந்த பல்கலைக்கழகங்களில் நடந்த மாணவர் பேரவை தேர்தலில் 27 இடங்களுக்கு நடந்த தேர்தலில் 25 இடங்களில் இடது முன்னணி வெற்றி பெற்றிருக்கிறது, இடது ஜனநாயக முன்னணி தோழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி என்கிற போது அதனுடைய ஆழமான அந்த வேறு பிடிப்பு என்பது தெரிகிறது. அந்த வேறு பிடிப்புல அமிலம் ஊற்ற வேண்டும். இது உடனடி கணக்குக்காக அல்ல. எதிர்காலத்தில் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினாலே போதும். மக்கள் மத்தியில மற்ற எல்லா கட்சியிலையும் போல இன்னொரு கட்சி, மற்ற பல தலைவர்களை போலத்தான் இந்த தலைவர்கள் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவதே கூட ஒரு வகையில் ஒரு மாற்று இயக்கத்தின் மீது ஒரு சமுதாய மாற்றத்தை லட்சியமாக கொண்டிருக்கிற இயக்கத்தின் மீது சகதி பூசுகிற வேலை. இல்ல இன்னொரு விஷயம், காங்கிரஸ் தலைவரை தவிர்த்து மற்ற எல்லா தலைவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்காங்க. குறிப்பாக முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் ஒரு கடுமையான அறிக்கை விட்டிருக்கார். பிஜேபியின் அத்துமீறலை கண்டிப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வளவு எதிர்ப்பு மீறி பிஜேபி இப்ப வந்து இந்த நேரத்துல வந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை கேரளாவில் வளர்வதற்கான ஒரு சூழலா, அல்லது இயல்பிலேயே யாராக இருந்தா நல்லா செக் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்க நேர்மையை சோதிக்கிறவர்களையோ செக் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க யோக்கியமா இருந்தா வெளிப்பட போறீங்க அவ்வளவுதானே அப்படிங்கிற அணுகுமுறை அதை செய்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது? இப்ப தலைவரோட கண்டனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்னது போல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவால், இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் உடனடியாக எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். எல்லோருமே இது கண்டனத்துக்குரியது என்று சொல்லியிருக்கிறார்கள். எம்.ஏ. பேபி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல அமைப்பு சார்ந்து ஒரு தங்களுடைய எதிர்ப்பை ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா பிஜேபிக்கு இதுல என்ன கணக்கு என்றால் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அது உடனடி தேர்தல், உடனடி ஆதாயம், உடனடி நோக்கம் என்பது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இப்ப தேர்தலை பொறுத்த வரைக்கும் உடனடி நோக்கம் என்பது ஏதோ ஒரு வகையில இந்த இடது ஜனநாயக முன்னணியை ஆட்சியிலிருந்து கீழிறக்கி விட்டாச்சு. ஆனா அந்த இடத்தை பிடித்தது பாஜக இல்ல காங்கிரஸ். காங்கிரசுக்கும் இடது ஜனநாயக முன்னணிக்குமான அந்த அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான முரண்பாடுகள் என்பது இருக்கின்றன. அது அரசியல் களத்துல இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தனக்கு அந்த வாய்ப்பு அமையவில்லை என்கிற போது ஒரு வழி இவர்கள் மீதான அந்த செல்வாக்கை, இவர்களுக்கு உள்ள அந்த செல்வாக்கை வீழ்த்துவது எப்படி? நேரடியாக அவதூறு பொய் பிரச்சாரங்கள் செய்தெல்லாம் வீழ்த்த முடியாது. கேரள மக்களுடைய அந்த அரசியல் முதிர்ச்சி அதுக்கு இடம் கொடுக்காது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு
சூழலை உருவாக்கி ஒரு சங்கடம். நீங்க சொன்னீங்கல்ல, சாதாரண பேசுற மாதிரி, ஏன் ஒன்னும் மனசுல ஒன்னும் பயம் இல்லைன்னா ஏன் இந்த ரைடை பார்த்து பயப்படணும்? பினராயி விஜயன் தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்கள் இதற்காக எல்லாம் அஞ்சவில்லை, அச்சத்தினால் ஏற்பட்டுகிற எதிர்ப்பு அல்ல இது. இது ஒரு என்ன சொல்வது, ஒரு அநீதியின்பால் வெளிப்படுத்தப்படுகின்ற அநீதியை எதிர்த்து வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு நியாய கோபம், நியாய சீற்றம். ஆகவேதான் அவர் முறைப்படி வழக்கு தொடருங்கள், அதுல அந்த வழக்குக்கு என்ன விவரங்கள் தேவையோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு அவர் சொல்லுகிற போது, எதற்காக இப்படிப்பட்ட திடீரென்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு அது தெளிவா தெரிகிறது இல்லை. சட்டப்படி இவ்வளவு வழிகள் இருக்கிற போது அவர் எந்த ஊருக்கு ஓடி போறது இல்லை. வாடகை வீட்டுல இருக்கிறாரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த ஊர்லயும் வீடு இருக்கு, அங்கேயும் ரைடு நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எந்த நிறுவனம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டதோ அந்த நிறுவனத்தோடு வைத்திருந்த அந்த வணிக ரீதியான தொடர்பை அந்த இவருடைய மகள் நடத்தி கொண்டிருக்க அந்த நிறுவனம் துண்டித்துக் கொண்டு விட்டது. சொல்லப்போனா அந்த தொழிலிலிருந்து அவர் ஒதுங்கி கொண்டு விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அவர்கள் தொழில் சார்ந்து மேற்கொள்கின்ற முயற்சிகள் அரசியல் சார்ந்து, அரசியல் என்றால் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கிடைக்கின்ற ஒரு அவப்பேராக மட்டும் அல்ல, மக்களுக்கான ஒரு இயக்கத்தின், மக்களுக்கு தொடர்ந்து பங்களிக்க வேண்டிய, மக்களுக்கு தொடர்ந்து மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கத்தின் மீது அவதூறு புரியப்படுவதற்கு வழிவகுப்பதாக இருக்கிறது என்கிற பன்முக நோக்கங்களோடு அதை ஒதுங்கி விட்டார்கள். இதெல்லாம் செஞ்ச பிறகும் இப்போது திடீரென்று அந்த தீர்ப்பு வந்த சில மணி நேரங்களில் இப்படி ஒரு சோதனை நடக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த சந்தேகம் வலுப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல பெரும்பாலான வழக்கு, இந்த பெரும்பாலான சோதனைகள் பெரும்பாலும் எதிர்கட்சி தலைவர்கள் வீடுகளில் தான் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ற நிலைமையில அதோடுதான் இதையும் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இணைத்து பார்க்கிற போது இதற்கு ஏதாவது ஒரு வகையில் இதை தொடர்ந்து நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்க முடியாது என்கின்ற அந்த குரலை உறக்க ஒலித்தாக வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு உறக்க ஒலிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நான் பார்க்கிறேன், மைனஸ் அந்த வன்முறைகள். ஓகே, புரியுது. அதுக்கு அந்த இடத்துல இறுதி அந்த கேள்வி கேட்க முனைகிறேன் நானு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 ஆண்டுகால 15 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில யார் மீது எங்க ரெய்டு நடந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை கிடையாது. கூட்டமா வந்து நிற்பாங்க, அதை பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக இந்த முறைதான் பாத்தீங்கன்னா ஈடியோடைய அந்த வாகனங்களையே அடித்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது உணர்ச்சி வேகத்தின் அறத்தின் சீற்றம்னு எடுத்துக்கலாம் அந்த வன்முறையை, அல்லது ஏன் இப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல அதுவும் இடதுசாரி கொள்கைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இது அழகா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த இறுதியா என்ன சொல்ல வரீங்க? இது அதிகாரப்பூர்வமாக இது போல உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஆணை இதுவரை எங்கேயும் நடந்தது இல்ல. அதுதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இப்ப அப்படி ஒருவேளை திட்டமிட்டு தாக்குதலாக நடந்திருந்தால் எல்லா ஆர்ப்பாட்டம் நடந்த அத்தனை ஊர்களில் நடந்திருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல இப்படிப்பட்ட கோப வெளிப்பாடுகள் நடந்திருக்கின்றன. அதுவே சரியா என்று கேட்டால் இல்லை என்றது நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த தோழர்கள், இளம் தோழர்கள் பக்குவமாகத்தான் இதை கையாண்டிருக்க வேண்டும். நம்முடைய எதிர்ப்பை அரசியலாக சட்ட வழிகளின்படிதான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர இப்படி ஒரு சின்ன முயற்சி, இதுல இப்படி ஒரு சின்ன விலகல் ஏற்படும் போது கூட இப்படி ஒரு கல்வீச்சு போன்ற நடவடிக்கை எடுக்கிற போது இதுவே போதுமானதாகி போயிடும். இவர்கள் இப்ப ஒரு உண்மையை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட எல்லாருமே செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது. ஏனென்றால் நீங்களே கேட்கிறீங்க, அத்தனை பேர் மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது என்கிற போது அங்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவில்லை என்கிற போது அது முன்னுக்கு வராமல் ஒரு இடத்தில் ஒரு சில பேர் இப்படிப்பட்ட கல்வீச்சு சம்பவங்கள் ஈடுபட்டால் என்பது மட்டும் தலைப்பு செய்தி ஆகிற போது அப்ப அதை என்ன சொல்வது? அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் தொடர்ந்து நிறைவேறக்கூடாது. நான் சொன்னேன், மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் ஜனநாயகத்திற்கும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் மக்களுடைய தேவைகளுக்கும் இப்படியான பல்வேறு தொடர்புகள், அதற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த வாய்ப்புகள் அந்த பணிகள்
இயக்கத்தின் பணிகள் எந்த வகையிலும் அடைபட்டு விடக்கூடாது என்கின்ற அக்கறையோடு இப்போது எதிர்ப்பு குரல்கள் வருகின்றன. அந்த எதிர்ப்பு குரல்களில் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது. ஒரு சில அத்துமீறல் சம்பவங்களை நாம் முன்னுதாரணமாக கொள்ள தேவையில்லை என்றுதான் பார்க்கிறோம். ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி